Hi everyone, welcome to the channel Deepa Max. Here you can find solution for all max related problems. இந்த வீடியோல நம்ம வால்யூம் ஆஃப் கோன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தின இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வால்யூம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது அப்படிங்கிறது தான் வால்யூம். இப்போ வந்து நம்ம ஒரு கோன் எடுத்துக்கலாம். அந்த கோனை வந்து நான் இந்த மாதிரி XY ஆக்சிஸ்ல வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இது வந்து இந்த கோனோட பேஸ், அதாவது இது வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல இதோட ரேடியஸ் வந்து R. தென் இந்த கோனோட ஹைட் வந்து H. அதாவது இந்த இடத்தை டச் பண்ற இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்து H. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க வந்து ஆரிஜின் 0,0, இந்த இடத்துல வந்து H, R. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்றது, வால்யூமோட ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ x1, y1 வந்து 0,0, x2, y2 வந்து H, R. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எதுக்காக ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஓட ஃபார்முலா இது. இதுல வந்து m அப்படிங்கிற ஸ்லோப் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்லோப்போட ஃபார்முலா இது, y2 minus y1 by x2 minus x1 equal to, ஸோ x1 y1 x2 y2 என்னங்கிறது எழுதியிருக்கேன் நான் இங்க. ஸோ இதுல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா r by h கிடைக்குது. ஸோ இந்த r by h கொண்டுட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு y equal to xr by h கிடைக்குது. ஸோ இந்த y வேல்யூவை வால்யூம் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் பை y ஸ்கொயர் dyல இந்த y ஸ்கொயர் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு with respect to x integrate பண்ணணும். so pi r square h வெளியே எடுத்துட்டு x square integrate பண்ணோம்னா x cube by 3. இங்க வந்து இது x cube by 3. then upper limit h substitute பண்ணோம் அப்படின்னா h cube by 3, lower limit 0 apply பண்ணோம்னா 0. then simplify பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு வந்து 1 by 3 pi r square h. மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் நான் போட்டுட்டேன். இதை வந்து சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோன்ல எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிட்டு இந்த கோனோட ஹைட் என்னவோ அதே சேம் ஹைட், தென் இதோட பேஸ் என்னவோ இதே சேம் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிலிண்டர்ல கொண்டுட்டு போய் இதோட கண்டென்ட்டை எம்டி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த கோன்ல இருக்கிற கண்டென்ட் வந்து 3 times ஃபில் பண்ணலாம். ஒரு சிலிண்டர் ஃபில் பண்றதுக்கு இதுல இருக்கிற வாட்டரை அதுல 3 தடவை ஊற்றணும். அந்த மாதிரி வரும். கரெக்டா எக்ஸாக்டா ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிலிண்டரோட வால்யூம்ல இருக்கிறது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால இது 1/3 டைம் இதோட வால்யூம். சரியா? ஜெனரலா சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லிடலாம். இது வந்து மேத்தமேட்டிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.